வணக்கம். இன்னைக்கு துள்ளியூர் வேலை முக்கியமான சமாச்சாரத்தை பற்றி இது நமக்கு இல்ல எல்லா வியூவர்ஸும் கேட்கறத பதிலாக கேட்கிறேன். இன்னைக்கு பொதுவா இடைத்தேர்தலினால ஒருத்தர் இறந்து போனாலோ இல்ல ஏதோ ஒரு தகுதி பண்ணாலோ தான் இது நம்ம அரசியல் வர பார்த்துருக்கோம். இப்போ வந்து எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ணிட்டு பண்றாங்களே, என்ன விஷயம் ஒன்னும் புரியல. இப்படி கிளம்பிட்டீங்க? இல்ல வியூவர்ஸ் நிறைய வந்து கமால கேக்குறாங்க, அதை வச்சு மட்டும் கேட்கிறேன். இன்னும் இது இருக்கா? இன்னும் எல்லாரும் கேட்கிற கேள்வியே துள்ளி வருகிற வேலை முன்னாடி வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுனால. உண்மைதான். என்னன்னா, முதல்ல நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டே போறதுக்கு அவங்களுக்கு கொரோனா நன்றி, அவங்களுக்கு ஒரு நன்றியும் சொல்லி வாழ்த்துக்களும். அவங்க சப்போர்ட் தானே முக்கியம். அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு தான் முயற்சி எடுக்கிறோம். ஆமா, நாட்டு நடப்புகளை வந்து துல்லியமா சொல்றோம். அதனாலதான் இதுக்கு துள்ளி வருகிறது வேணும்னு சொல்றோம். இந்த பிரச்சனைக்கு நம்ம வருவோம். அடுத்தடுத்து அதிரடியாக அதிமுகவில் இருந்து இரட்டை இலையில வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விசிலுக்கு ஆதரவாக, இன்னொன்னு விரல் போட்ட ஈரோ காயமா கூட போறாங்க. அதாவது விசிலை எதிர்த்து இரட்டை இலையில மக்கள் வந்து வெற்றி பெற வச்சாங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. இப்போ அவங்க வந்து பாவம், அவர் தேர்தலில் நிக்காம இருந்தாலும் வேற ஒருத்தருக்காவது ஒரு தொண்டனுக்கு, ஒரு சாமானிய எளிய தொண்டனுக்கு அதிமுக வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இப்ப ஜெயிச்சவங்க வந்து இரட்டையில ஜெயிச்சவங்க, விசில எழுத்து ஜெயிச்சவங்க இப்ப விசிலுக்கு ஆதரவா, நீங்க சொல்றது பார்த்தா விசில் வேண்டாம் இரட்டையில வேணும்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்களுக்கு சொல்லுங்க. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிருக்கீங்க. அதான் இதுல உள்ள சூட்சமம். ஆனா இவ்வளவு கலவரம் நடக்குதுங்க தமிழ்நாட்டுல. ஆமா, இது வரைக்கும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து அதிமுக வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுல விழா வேற நடத்துறாங்க. அந்த கேடு கட்ட பசங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இதுக்கு ஒரு விழா வேற நடத்தி அதுல வந்து ஒரு கூத்து நேற்று கூட பார்க்கும்போது இந்த படையப்ப படம் பஸ்ஸாவும் காமிச்சாங்க. பேசும்போது பாத்தீங்கன்னா ஆளு காத்து வாங்கி போச்சு. ஆமா, அது வந்து காத்து வாங்கத்தானே செய்யும். அது காது வாக்குல வந்த செய்தி. இப்ப இதுல என்ன நீங்க பாக்கணும்னா, முக்கியமா தமிழ்நாட்டு மக்கள் கவனிக்க வேண்டியது, இந்த போனாங்கல்ல 6 பேர், அவங்களுக்கு வந்து பண ஆசை, பதவி ஆசை, அதிகார ஆசை, அமைச்சர் ஆசை, இப்படி எந்த பேராசையும் இல்லாத முற்றுந்திருந்த முனிவர்கள் அவங்க அப்படின்னு வந்து தாவேகா கட்சியில சொல்றாங்க. கொள்கை பிடிப்போட கொள்கை தங்கங்கள் அவங்க வந்து முற்றுந்திருந்த முனிவர்களாம். என்ன கொள்கை என்னன்னு அவங்க தான் ஆதரவச்சுதான் கேட்கணும். அதான் சொல்றாரு அடிக்கடி. முதல்ல 90% அதிமுக இருந்து. ஆமா, நீங்க கூட ஒரு ஊடகங்களை சொன்னீங்க. இப்ப 60% வந்திருக்காரு. அது எப்படி என்ன 30% தான் இருக்கான். 60, 30, 90 தான் வரும். ஆனா ஒரு 100% சொல்றாரு. கணக்கு இருக்காரு. ஒண்ணு இல்ல, ஒரே குழப்பம்டா அப்படின்ற மாதிரி ஒரே குழப்பமா இருக்கு தமிழ்நாட்டு அரசியல். இதெல்லாம் ஒரு குறை நடந்துகிட்டே இருக்கட்டும். இப்ப அடுத்தடுத்த அதிரடி கைது அப்படின்னு செய்தி வருது. இது வர 10 பேர் கைது, முன்னாள் அமைச்சர் வந்து என்ன கைது, அதுதான் சொல்ல வரேன். அடுத்தடுத்த அதிரடி கைது 10 பேருக்கு மேல போயிட்டாங்க கைதாகி. முன்னாள் அமைச்சர் தலைமறைவு, முன்னாள் அமைச்சருடைய தம்பி தேடுதல் வேட்டையில் இருக்காரு. ஏடான்னு பார்த்தா ஆளுங்கட்சி தாவேகாவுடைய எம்எல்ஏவை வந்து அரசுக்கு எதிராக அவர் வந்து செயல்படணும் அப்படின்னு தொலைபேசியில பேரம் பேசினதான் ஒரு புகார் வந்த உடனே, ஒரு எம்எல்ஏ புகார் கொடுத்த உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை களத்துல இறங்கி ஆக்ஷன் எடுத்து அதிரடி கைது நடவடிக்கை. இதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆமா, ஏன்னா எங்க கட்சியில எங்க தொண்டர்கள் உழைச்சு எங்க மக்கள் ஓட்டு போட்டு ரெட்டரையில வெற்றி பெற வச்சு 6 பேர்த்த கூச்ச நாச்சம் இல்லாம நீங்க ராஜினாமா பண்ணீங்க. சபாநாயகர் எல்லாரும் பெட்டிஷன் 6 பேர் குதிரை பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையத்துல கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்துல வழக்கு கூட வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சட்ட நடவடிக்கை. தர்மப்படி இப்ப இவ்வளவு கூத்து நடக்குது, அதுக்கெல்லாம் எந்த கேள்வியும் இல்லை. இப்போ இதைத்தான் மோகன் என்ன சொல்லுவாங்கன்னா, சண்டையில
தாவேகா கட்சிக்கு வந்தா அது ரத்தம், அதிமுகவுக்கு வந்தா அது தக்காளி சட்னி. அந்த வடிவேல் காமெடி, அந்த காமெடி தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம என்னத்தை சொல்றது, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வைக்கணும். இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள், பாடல் காட்சிகள், ஆபத்தான காட்சிகள், இந்த காட்சிகள் எல்லாம் ஹீரோவுக்கு பதிலாக டூப்பு ஹீரோ அப்படின்னு போட்டு அதை நடிக்க வச்சு அந்த திரைப்படத்தை வெளியிடுவாங்க. இது காலங்காலமாக நடந்துகிட்டே வருது. ஏன்னா இந்த மலையிலேருந்து வர்றது, கயிறில் நடக்கிறது, குதிக்கிறது, குதிரை ஏற்றத்தில் போகிறது, இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் அதெல்லாம் ஒன்று சகஜமானது தான். திரைப்படத்தில் ஹீரோவுக்கு பதிலாக டூப்பு ஹீரோ போட்டு நடிப்பாங்க. அது மாதிரி விஜய் அவர்கள் தன்னுடைய தாவேகா கட்சியுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு ஹீரோ எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்க முடியாததுனால இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை ஜீரோவாக்கி அவர்களை வந்து இன்றைக்கு ஆதரவு வச்சு நம்ம பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்றதுதான் இந்த நமக்கு உள்ள ஒரு கேள்வியா இருக்கு. நிறைவா நம்ம என்ன ஒரு கருத்தை கேட்டுக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டுல இந்தியாவுல ஒரு 3 மாநில தேர்தல் வந்து தேர்தல் அறிவிச்சிருக்கு. ஆனா இது வந்து அறிவிக்காம இருக்குல்ல. அது நீங்க இன்னைக்கு செய்திய சொல்றீங்க. ஆமா, இப்போ 3 மாநிலங்கள்ல 3 தொகுதிக்கு வந்து காலியா இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. ஆமா, இங்க விஜய் ராஜினாமா செய்ததோடு 7 தொகுதிக்கு ராஜினாமான்னு அறிவிச்சிருக்காங்க. தொகுதியும் காலியா இருக்குதுன்னு சட்ட சபாநாயகர். ஆமா, ஆனா ஏன் அறிவிக்கல? அதான் கேக்குறாரு. அதான் வந்து இது எப்படி நம்ம சொல்றதுன்னா, டூப்பு தான், அது என்னைக்கு டாப்பா மாறாது. தாவேகா டூப்பா தான் போதுமே தவிர தாவேகா என்னைக்கு டாப்பா வராதுன்றதுக்குதான் இந்த முதல் அடி தாவேகாக்கு மரண அடியா வந்து இன்னைக்கு இல்ல. அது வந்து விஜய்க்கு ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். அது வேற அதிர்ச்சி. இப்ப தர்மம் வந்து என்னைக்கு வந்து தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மறுபடியும் தர்மமே வெல்லும் அப்படின்ற மாதிரி தர்மம் தலை காக்கும். நீங்க அதெல்லாம் வந்து நம்மளுடைய நீங்க பேசுற பார்த்தா தமிழ்நாடு மக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு கொண்டு வந்த மாதிரி தெரியுது பாருங்க. நிச்சயமா இதுல ஏதோ ஒரு வந்து ஒரு புரிதல் வந்து விஜய்க்கு புரியாத ஒரு புரிதல் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு புரிந்திருக்கிறதுனாலதான் இந்த அறிவிப்பு வரலையோ என்னவோ. எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நடவடிக்கை என்பது ஒரு நடுநிலையான நடவடிக்கை. ஆமாம்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இப்படிலாம் வந்து குதிரை பேரம், ஆள் பேரம், கழுத பேரம், காக்கா பேரம், குருவி பேரம், மயில் பேரம் இப்படி நடத்துனாங்கன்னா யாருமே நாட்டுல கட்சி நடத்தவே முடியாது. அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. உங்க செல்வாக்குல வந்து வரணும். அதுதான் அடுத்தவங்க எப்படி கட்சி நடத்துறது? ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சி நடத்தி எதிர்கட்சியில 5 வருஷம் போராடி 5 வருஷம் நீங்க சொன்ன பொண்ணு இந்த ஹிட்லர் கேள்விப்பட்டோம். அதாவது நசுக்கு அடுத்த கட்சி வந்து ஆட்கள் ஆட்டையை போடுறதுக்கு வந்து அது ஜனநாயகம் இல்லை. இது வந்து ஒரு கேள்வி குத்தா இருக்குது. அதனால இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் இல்லை. விஜய்க்கு யார் புரிய வைக்கிறதுன்னு தெரியல, யார் சொல்றதுன்னு தெரியல. உண்மைதான். அரசியல் அனுபவம் இல்லை. ஒரு அரசியலுடைய அநாகரிக செயலை வந்து இப்படி கூச்ச நாச்சம் இல்லாம செய்யறது. நேற்று போய் வந்து கட்சியில சேர்க்கறதுல 13 அமைச்சர் போய் உட்காந்து அந்த பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்டு பாவம் பசிக்கு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி தான் ஏற்கனவே நடந்துச்சு. அதனால எச்சரிக்கையா தாவேக்காவும் இருக்கணும், தாவேக்காவில இருந்து நம்மளும் இருக்கணுன்றதான் துள்ளி வருகிற இந்திய செய்தி மக்களுக்கு சொல்லி எங்கே போகிறது தமிழகத்தின் ஜனநாயகம். அடுத்தவற்ற ஆட்டையை போட்டா அது சிவன் சொத்து குலநாசன்ற மாதிரி பெருமாள் சொத்து சர்வநாசம் சொல்லுவாங்க. பெருமாள் சொத்து சர்வநாசம், சொத்து குலநாசம். அதிமுக சொத்து ஆட்டையை போட்டா அந்த கதி அதோ கதின்னு தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பாங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்முடைய துள்ளி வருகிற வேலையுடைய பார்வையாளர்கள், அது ஃபாலோயர்ஸ் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிற மீண்டும் அதற்கு மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொண்டு
இந்த நிகழ்வு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை சொல்லி தொடர்ந்து துள்ளி வருவதற்கு கைபேசி வைத்திருக்கிற அத்தனை பேரும் கருணையோடு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.